அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு புரட்டாசி மாசத்துல 108 திவ்ய தேசங்கள்ல 4வது திவ்ய தேசமா விளங்குற அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த சுந்தரராஜ பெருமாள் கோயிலையும் தரிசனம் செஞ்சுட்டு இந்த கோயிலோட வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சுந்தரராஜ பெருமாள் கோயில் மாவட்டம் அன்பில் என்கிற சிற்றூர்ல அமைஞ்சிருக்கு. ஏன் இந்த ஊருக்கு அன்பில் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்ற காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இந்த கோயிலோட வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் பிரம்மாவுக்கு உலகிலேயே உயிர்களை நாம தான் பிறக்க வைக்கிறோம், ஒவ்வொரு உயிரும் அழகுடன் இருப்பதற்கு நாம தான் காரணம், அந்த அழகிய உயிர்களுக்கெல்லாம் மூலாதாரமாக இருக்கிற நாம அனைவரிலும் அழகானவர் அப்படின்ற ஆணவம் உண்டானது. மேலும் அனைவரையும் படைக்கும் தன்னை யாரும் வணங்குவதில்லையே என்ற ஆதங்கமும் இருந்துச்சு. பிரம்மாவின் எண்ணத்தை அறிந்த மகாவிஷ்ணு அவருடைய ஆணவத்தை விட்டுவிடும்படி சொல்லி பார்த்தா பிரம்மாவோ கேட்பதாக இல்லை. எனவே அவரை பூலோகில் சாதாரண மனிதராக பிறக்கும்படி சபித்து விட்டார் மகாவிஷ்ணு. பூலோகம் வந்த பிரம்மா ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று சுவாமியை வணங்கி தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வேண்டி வந்தார். இத்தலம் வந்த அவர் சுவாமியை எண்ணி தவம் இருந்தார். அப்போது மகாவிஷ்ணு பேரழகு வாய்ந்த மனிதராக அவர் முன்பு வந்தார். அவரை கண்ட பிரம்மா, இவ்வளவு அழகாக எவரையும் இதுவரைக்கும் நாம பார்த்ததில்லையே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டாரு. அவரிடம் அன்பாக பேசிய விஷ்ணு, அழகு என்பது நிலையற்றது, ஆணவம் ஒருவனை அழிக்கக்கூடியது, இவ்விரண்டு குணங்களையும் கொண்டிருப்பவர் சிறப்பான வாழ்க்கையை பெறுவதில்லை என உபதேசம் செஞ்சார். பள்ளி கொண்ட கோலத்தில் அவருக்கு காட்சி தந்தார் மகாவிஷ்ணு. உண்மையை உணர்ந்து கொண்ட பிரம்மா தன்னுடைய ஆணவத்தை விட்டுவிட்டார். பிரம்மாவின் வேண்டுதலுக்காக விஷ்ணு இத்தலத்துல பள்ளி கொண்ட கோலத்துல எழுந்தள்ளுகிறார். பிற்காலத்துல சோழ மன்னர் ஒருவர் இங்கு கோயில் கட்டினார். பிரம்மாவின் மீது அன்பு கொண்ட அவருக்காக மகாவிஷ்ணு எழுந்தள்ளிய தலம் என்பதனால இந்த தலம் அன்பில் அப்படின்ற பெயர்லயே அழைக்கப்படுது. இந்த ஊருக்கும் அன்பில் அப்படின்னே பெயர் வந்தது. 108 திவ்ய தேசங்கள்ல இந்த தலம் 4வது தலமா கருதப்படுது. பிரகாரத்தில் நரசிம்மர், வேணுகோபாலர், லட்சுமி நரசிம்மர், வீர ஆஞ்சநேயர், 12 ஆழ்வார்கள் ஆகியோரும் இருக்கிறாங்க. இந்த தலத்துல இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் திவ்ய தேசங்கள்ல ஒன்றான திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான் கோயில் இருக்குது. இங்கும் பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கிறார். திருச்சியில் ஸ்ரீரங்கம், திருப்பேர் நகர், திரு அன்பில் என அருகருகே 3 பள்ளி கொண்ட பெருமாள்களை தரிசனம் செய்வது விசேஷமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க. மூலவரின் விமானம் தாரக விமானம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயில்ல திருமண பாக்கியம் வேண்டுபவர்கள் தாயார் ஆண்டாளை வேண்டினால் நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. தாயார் ஆண்டாளுக்கு விசேஷ திருமஞ்சனங்கள் செய்வது நேர்த்திக்கடனாக இங்கு சொல்லப்படுது. இந்த கோயிலின் தலபுராணம் என்னவென்றால், ஒரு சமயம் சுதபா என்னும் மகரிஷி ஒருவர் தன் தவ வலிமையால் நீரிலும் நிலத்திலும் வாழும் பண்புகளை கொண்டவராக இருந்தாரு. மகாவிஷ்ணுவின் மீது பக்தி கொண்டவராகவும் ஒரு நாள் தண்ணீர் கடியில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்க்க துர்வாச முனிவர் வந்தார். சுதபா தவத்தில் இருந்ததால் துர்வாசர் வந்ததை கவனிக்கவில்லை. நீண்ட நேரம் வெளியில் காத்திருந்ததால் கோபம் கொண்ட துர்வாசர் அவரை தண்ணீரில் வாழும் தவளையாக மாறுபடி சவித்து விட்டார். இதனால் சுதபா மகரிஷிக்கு மண்டுகர் என்ற பெயர் ஏற்பட்டது. மண்டுகம் அப்படின்னா தவளை அப்படின்னு தமிழ்ல சொல்வாங்க. துர்வாசரின் சாபத்திற்கு ஆளான மண்டுகர் அவரிடமே தனது சாபத்திற்கு விமோசனமும் கேட்டாரு. துர்வாசர் அவரிடம், உனக்கு கிடைத்த இந்த முற்பிறவியில் செய்த கர்மத்தால் கிடைத்ததாகும். தகுந்த காலத்தில் மகாவிஷ்ணுவின் தரிசனம் கிடைக்க பெற்று சாப விமோச்சனம் பெறுவாய் அப்படின்னு அவர் கூறினார். இங்கிருக்கும் தீர்த்தத்துக்கு மண்டுக தீர்த்தம் என்று பெயர். சுவாமியை எண்ணி தவம் செய்து வந்தார். மகாவிஷ்ணு அவருக்கு சுந்தரராஜராக காட்சி தந்து சாப விமோச்சனமும் கொடுத்தார். சுவாமி கருவறையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியில் பிரம்மாவுடன் இருக்கிறார். உத்தமர் கோயிலில் தன் பிரம்மஹத்தி தோஷம் நீக்க பெற்ற சிவன் இந்த தலத்துல வந்து இங்குள்ள பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு சென்றார். அமர்ந்த நிலையில் ஆண்டாள் முன் மண்டபத்தில் தனி சந்நிதியில் தெற்கு நோக்கியபடி இருக்கிறார். இவள் நின்ற கோலத்தில் இருக்க உற்சவர் ஆண்டாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். ஒரே சமயத்தில் ஆண்டாளின் இரு கோலங்களையும் தரிசனம் செய்வது அபூர்வம். திருமண தோஷம் உள்ளவர்கள் இவளிடம் வேண்டிக் கொண்டால் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. தேவலோக கன்னியான ஊர்வசி தன் அழகு மீது கர்வம் வந்து விடாமல் இருப்பதற்காக இவரை
வணங்கி சென்றுள்ளாள். இந்த கோயிலுக்கு இப்பதான் சமீபத்துல கும்பாபிஷேகம் நடந்தது. கோயில் மிகவும் அழகாவும் பொலிவுடனும் காட்சி அளிக்குது. இன்னைக்கு நாம சுந்தரராஜ பெருமாள் கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இது போன்ற வீடியோவை பார்க்க ஜனனி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.